السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل له فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய ஏக இறைவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென்சென்னை மாவட்டம் நந்தனம் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட மார்க்க விளக்க தெருமுனை கூட்டத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடும் நாம் எல்லாம் இங்கே இந்த நிகழ்ச்சியிலே ஒன்று கூடி அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அருமையான தருணத்திலே அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாகவே அல்லாஹ்வுடைய வேதமான திருமறை குர்ஆனிலே பல்வேறு நபிமார்களுடைய வரலாற்றை திருமறை குர்ஆனின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நபிமாருடைய வரலாற்றை அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே நமக்கு பாடமாக வழங்கியிருக்கின்றான். வழங்கப்பட்ட ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாற்றை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு விதமான அந்தஸ்துகளை வழங்கி இருக்கின்றான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தினுடைய முதல் மனிதன் என்ற அந்தஸ்தை பெற்றவர். உலகத்தில் எத்தனை மனிதர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைக்க இருக்கின்றானோ எல்லா மனிதர்களுக்கும் தந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்தை பெற்றவர் தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு இது போன்ற அந்தஸ்துகளை வழங்கியிருக்கின்றான். திருமறை குர்ஆனிலே அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு இறை தூதர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், திருமறை குர்ஆன் பேசுகின்றது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் நபி அவர்களை பற்றி பேசும் பொழுது ஹலீலுல்லாஹ் என்னுடைய நண்பன் என்று இப்ராஹிம் நபி அவர்களை போற்றி புகழக்கூடியவனாக இருக்கின்றார். நண்பன் என்று சொல்வது மட்டுமல்லாமல், இன்னா இப்ராஹிம வகான உம்மத்தன், இந்த இப்ராஹிம் ஒரு சமுதாயத்திற்கு நிகரானவர். ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் இவர் ஒரு சமுதாயத்திற்கு நிகரானவர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் நபி அவர்களை பற்றி போற்றி புகழக்கூடிய இது போன்ற அந்தஸ்துகளை வழங்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசும் பொழுது கலீமுல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கல்வியாளர் என்று சொல்கின்றார். மூசா நபி அவருடைய வரலாற்றை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அல்லாஹ்வோடு நேரடியாக பேசக்கூடிய ஒரு அந்தஸ்தை, அல்லாஹ் பேசக்கூடிய அல்லாஹ்வுடைய குரலை கேட்கக்கூடிய அந்தஸ்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கியதை திருமறை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது.
நபி சுலைமான் நபி அவர்களுடைய வரலாற்றை பார்ப்போம் என்று சொன்னால், ஜின்களை வசைப்படுத்தக்கூடிய ஆற்றலை, அந்தஸ்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுலைமான் நபி அவர்களுக்கு வழங்கியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பறவைகளோடு பேசுவார், பறவைகளுடைய மொழியை அறிந்து கொள்வார். அப்படிப்பட்ட ஆற்றலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுலைமான் நபி அவர்களுக்கு வழங்கியதாக திருமறை குர்ஆன் பேசுகின்றது. இப்படி ஒவ்வொரு இறை தூதர்களை பற்றியும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்தஸ்துகளையும் திருமறை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்றார். ஈசா நபிக்கு வழங்கிய அந்தஸ்தை பற்றி, யஹ்யா நபி அவர்களை பற்றி, அவருக்கு வழங்கப்பட்ட அந்தஸ்தை பற்றி, இப்படி ஒவ்வொன்றாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி சொல்லக்கூடிய அந்த வரலாறுகளில் இறுதி தூதரான நம் உயிரினும் மேலாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஏராளமான ஸ்லாயத்துகளை சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி சொல்லக்கூடிய இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். இந்த முஹம்மது தான், இந்த இறை தூதரைத்தான் அகில உலகத்திற்கும் நாம் அருளாக, அருட்கொடையாக நாம் படைத்திருக்கின்றோம் என்று இறுதி தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் இந்த அகில உலகத்திற்கும் அருட்கொடையாக படைத்ததாக சொல்லக்கூடிய வசனங்களை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பொறுத்தவரை ஏராளமான அந்தஸ்துகள், உலகத்திற்கு அருட்கொடை என்று சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்து ஒரு புறம் இருந்தாலும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி அவர்களை பற்றி பேசும் பொழுது லகத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த முஹம்மதிடத்திலே, இந்த இறை தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று காத்தமுன் நபி என்று சொல்லக்கூடிய இறுதி தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இத்தகைய அந்தஸ்துகளை, சிலாயத்துகளை தந்ததை நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக சொல்லப்படுகின்றது. இத்தகைய அந்தஸ்துகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றார் என்று சொன்னால், இந்த அந்தஸ்துகளை வழங்குவதற்கான காரணம் என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் சற்று ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் சற்று புரட்டி பார்க்க வேண்டும். நபிகள் பெருமானா அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எந்த அந்தஸ்தோடு வாழ்ந்தார் என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் வாழக்கூடிய நாம் ஏராளமான தலைவர்களை பார்க்கின்றோம். அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய தலைவர்கள், மார்க்கத்தை சொல்லக்கூடிய மத குருமார்கள் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள், ஏராளமான அமைப்புகள் நடத்தக்கூடிய தலைவர்கள், இப்படி நாம் வாழக்கூடிய சமகாலத்திலே ஏராளமான தலைவர்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஒவ்வொரு தலைவனுடைய தொண்டனிடத்திலே உங்களுடைய தலைவருடைய சிறப்பு என்ன என்று கேட்டால், அவருடைய தொண்டனாக இருக்கக்கூடியவர் சிறிது நேரம் யோசித்து அவருடைய தலைவருடைய சிறப்புகளை யோசித்து சொல்வார்கள். உதாரணத்திற்கு, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நினைவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை பற்றி நாம சொல்வோம் என்று சொன்னால், இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுடைய தலைவர், உங்களுடைய தலைவருடைய சிறப்பை சொல்லுங்கள் என்று சொன்னால், அதில் இருக்கக்கூடிய தொண்டன் யோசித்து சொல்வார், என் தலைவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், என் தலைவனுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், ஆளுங்கட்சியாக முதலமைச்சராக இருக்கும் பொழுதும் கூட எதிர்கட்சியை பேச விடாமல் தடுத்த ஒரு பெருமை என் தலைவனுக்கு உண்டு.
இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுதும் கூட ஆளுங்கட்சியை பேச விடாமல் சட்டமன்றமே முடங்கக்கூடிய அளவிற்கு எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியின் மீது பாயக்கூடிய துணிச்சல் எங்கள் தலைவர்களுக்கு உண்டு, என் தலைவனுக்கு உண்டு என்று ஒரு சில விஷயங்களை சொல்வார்கள். இன்றைக்கு ஆளக்கூடிய அரசாங்கத்துடைய தலைவருடைய அந்த கட்சியுடைய தலைவருடைய பற்றியும் கேட்டு பாருங்கள். முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த கட்சி தலைவருடைய தொண்டனை கேட்டு பார்த்தால் அவர் சொல்வார், என் தலைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இத்தனை ஆண்டுகளாக சினிமா துறையில் ஒரு கலக்கினாரு. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல அரசியல்ல ஒரு கலக்கி இன்னைக்கு முதலமைச்சரா மாறிட்டார். இதுக்கு மேல சொல்லுப்பா அப்படின்னு கேட்டா யோசிப்பார். ஒரே விஷயம்தான். அந்த கட்சி தலைவரிடத்துல சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டாலும் ஒரு விஷயம் வரும். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி இந்த தலைவருடைய சிறப்பு என்னவென்று கேட்டாலும் ஒரே ஒரு விஷயம், தொண்டனாக இருக்கக்கூடியவர்கள் 1 அல்லது அதிகப்படியாக 2 சிறப்புகளை சொல்வார்கள். இப்படி இந்த 2 கட்சி மட்டுமல்ல, கட்சி சாரா அமைப்புகள் இருப்பார்கள். அந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்களிடத்திலும் கேட்டு பாருங்கள். மார்க்க உபதேசம் சொல்வார். சொல்லக்கூடிய அமைப்புக்கு தலைவராக இருப்பார். உன்னுடைய அமைப்பு தலைவர் எப்படிப்பட்டவர், அவருடைய சிறப்பு என்னவென்று கேட்டால் உடனே சொல்வார், என் தலைவன் இப்படிப்பட்டவன், மார்க்கத்தை கரைத்து குடித்தவன் என்று சொல்லிக் கொண்டே வருவார். ஏதேனும் ஒரு விஷயத்தை நாம் எடுத்துரைத்தால், உங்கள் தலைவர் பெண்கள் விஷயத்துல எப்படி அப்படின்னு கேட்டா தலையை சொருங்கிக்கிட்டு அப்படியே உட்காருவார். அங்கேதான் என் தலைவன் தப்பு பண்ணிட்டான், அங்கேதான் கொஞ்சம் பலவீனம் ஆயிட்டாரு, அதை பத்தி கேட்காதீங்க அப்படின்னு. இப்படி உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு தலைவரை பற்றி கேட்டாலும் ஓரிரு விஷயத்தை பெருமையாக சிறப்பாக சொல்லிக் கொள்வார்களே தவிர அவர் வாழ்நாளிலே செய்த அனைத்து செயல்களிலும் அவர் சிறப்புக்குரிய தலைவராக இருக்கிறார் என்று உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு தலைவரை பற்றி உலகத்தில் யாரேனும் ஒருவர் அனைத்தும் சிறப்புக்குரியவர் என்று சொல்வார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அந்த சிறப்புக்குரிய ஒரு மனிதர் என்று சொன்னால் உலகத்தில் வாழ்ந்து நம்முடைய உள்ளத்தில் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் கிடையாது. அவருடைய வரலாறு மட்டும்தான் அனைத்து செயல்களிலும் சிறப்புக்குரியவர் என்று சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு உத்தம தலைவர் தான். அவருடைய சிறப்பை பற்றி தான் இன்றைக்கு உலகம் முழுவதும், நாம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார் என்று பார்த்தால், அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்ப வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய குடும்பத்தார் உறவினர்களோடு வாழ்ந்த வாழ்க்கை எப்படி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களோடு வாழ்ந்த வாழ்க்கை எப்படி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளோடு வாழ்ந்த வாழ்க்கை எப்படி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய பேர பிள்ளைகளோடு வாழ்ந்த வாழ்க்கை எப்படி என்று பார்த்தால், எவ்வளவு அலசி பார்த்தாலும் நபிகளாருடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு குறை கூட காண முடியாத அளவிற்கு சிறப்புக்குரிய வாழ்க்கையாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இதை நான் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த நபிகளாருடைய ஒவ்வொரு மனைவிமார்களும் சொல்கிறார்கள். அதை ஆயிஷா அவரிடத்தில் கேட்கப்படுகின்றது. அம்மையார் ஆயிஷா அவர்களே, உங்களுடைய கணவர் அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தில் வாழும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொண்டார், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு, நபிகளாருடைய மரணத்துக்கு பிறகு மனைவியாக இருக்கக்கூடிய அன்னை ஆயிஷா அவரிடத்தில் கேட்கப்படுகின்றது. யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து ஒருவர் மரணிக்கிறார். அவர் மரணித்தவர் கணவரோ அல்லது மனைவியோ, மரணித்தவரை பற்றி யாரேனும் ஒருவர் வந்து விசாரிக்கிறார்.
உங்கள் கணவர் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார், உங்களுடைய மனைவி இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் என்று கேட்பார்கள் என்று சொன்னால், குறைந்தபட்சம் அவருடைய கணவரை பற்றியும் அல்லது மனைவியை பற்றி சொல்வதற்கு குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிடம் அல்லது அரை மணி நேரம் எடுப்பார்கள். ஒன்று சொல்வார்கள், இன்னொன்று அதோடு சேர்த்து சொல்வார்கள். மறந்து விட்டார், நல்லவர்தான், நல்ல குணம் கொண்டவர்தான், நல்ல பண்பு கொண்டவர்தான், ஆனால் நல்லவர், நல்ல குணம் கொண்டவர், நல்ல பண்பு கொண்டவர் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்வார்கள், ஆனால் அவர் கொஞ்சம் கோபக்காரு, அவர்கிட்ட இந்த கெட்ட பழக்கம் இருந்தது, நல்ல மனிதன் ஆனா என்ன ஒரு தவறு, ஒரு கெட்ட பழக்கம் இதுவும் இருந்தது என்று சொல்லக்கூடிய வரலாறுகள் தான் இன்றைக்கு பார்க்க முடியும். கணவனிடத்தில் மனைவியை பற்றி கேட்டால், எப்படி இந்த உலகத்தில் உங்களுடைய மனைவி வாழ்ந்தார்கள் என்று கேட்டால் இதே கேள்வி, அதே பதில்தான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பற்றி கேட்கப்படுகின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இந்த உலகத்தில் அமைந்து இருந்தது, எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், இதோ திருமறை குர்ஆன், இந்த குர்ஆன் எப்படி ஒரு மனிதனை வாழச் சொல்கின்றதோ அந்த வாழ்க்கை தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை. இரண்டே வார்த்தை தான். ஆயிஷா அவருடைய நாவினால் சொல்லக்கூடிய சொல், அந்த சொல்லில் வரக்கூடிய வார்த்தை எத்தனை என்று எண்ணினால் இரண்டு வார்த்தை. திருமறை குர்ஆனுடைய வாழ்க்கை தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை. இப்படிதான் நபிகள் பெருமான் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவர்களும் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது அகிலத்தையும் மண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை வணங்கக்கூடிய செயல்களில், அவனை புகழக்கூடிய அந்த செயல்களில், அவனிடத்திலே மன்றாடக்கூடிய அந்த பிரார்த்தனைகளில் அல்லாஹ்வுடைய தூதருடைய செயல் எப்படி இருந்தது என்று வரலாறு பேசுகின்றது. நபிகளார் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வுக்கு என்னென்ன கடமைகளை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த கடமைகளை எல்லாம் செம்மையாக நிறைவேற்றினார்கள். எந்த விதமான குறை வைக்கல. அல்லாஹ்வுக்கு புகழ வேண்டிய சிக்கர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் அந்த சிக்கர்களோடு வாழ்ந்தார்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய பிரார்த்தனைகள், அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டிய அந்த துஆக்கள், இவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அதிகமாக தென்பட்டது. அவர்கள் செய்தார்கள். அதை நாமும் அறிந்து கொண்டு அதை பார்த்தவர்களாக நாமும் அதை கற்றுக்கொண்டோம் என்று சொல்லக்கூடிய வரலாறு தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த வரலாறுகள் நமக்கு சொல்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த ஏராளமானவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தன் பிள்ளைகளோடு பேர பிள்ளைகளோடு எப்படி வாழ்ந்தார்கள் என்கின்ற ஒரு கேள்வி வைத்தால் அங்கிருந்து வரக்கூடிய பதில் என்ன தெரியுமா? நபிகளார் இந்த உலகத்தில் வாழும் பொழுது சிறு பிள்ளைகளாக குழந்தைகளாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை சந்திக்கும் பொழுது நபிகளாரை பார்த்து அவர்கள் சலாம் சொல்வதற்கு முன்பாகவே நபி அவர்கள் முந்திக் கொள்வார்கள். சிறு குழந்தைகள் சிறுவர்கள் என்று பார்க்க மாட்டார்கள். குழந்தைகளை பார்த்தவுடன் சிரித்த முகத்தோடு சலாம் சொல்லி அவர்களிடத்திலே நலம் விசாரிப்பார்கள். அவர்களுடைய நலனிலே அக்கறை கொள்வார்கள். இந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உலகத்தில் எல்லா மனிதர்களை விட முன்மாதிரியாக இருந்தார்கள். வரலாறு நமக்கு சொல்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மார்க்கத்தை மட்டும் சொல்லவில்லை, குர்ஆனை மட்டும் கற்றுத்தரவில்லை, உலகத்தில் அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் என்கின்ற அந்த பாடத்தை மட்டும் தரவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி ஒரு தூதுத்துவத்தை பெற்று இறை தூதராக வாழ்ந்தார்களோ அதே போன்று இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு நாட்டுக்கு ஜனாதிபதியாக இருந்தார்கள். ஜனாதிபதியாக இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், ஜனாதிபதியாக இருந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை நபி அவர்கள் எப்படி இந்த உலகத்தில் ஆட்சி அதிகாரத்தை நிகழ்த்தினார்கள், எப்படி அவர் இந்த உலகத்தில் மக்களோடு மக்களாக இருந்தார்கள் என்கின்ற வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது ஏராளமான சான்றுகள் நமக்கு
இந்த கூட்டத்தில் ஒதுக்கப்பட்ட இந்த நேரம் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆட்சி காலத்தில் மக்கள் மன்றத்திலே எப்படி நடந்து கொண்டார், எப்படி பேசிக் கொண்டார், எதையெல்லாம் அனுசரித்தார், மக்களோடு மக்களாக எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை சொல்வதற்கு நிச்சயமாக இந்த நேரம் முழுவதும் நமக்கு ஒரு போதுமானதாக இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆட்சி காலத்தை அதுபோன்ற ஒரு செயலை பார்த்து ஏராளமானவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை, அந்த ஆட்சி அதிகாரத்தை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், அவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பாக இஸ்லாமியர்களை இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, முகமது என்று சொல்லக்கூடிய இந்த மனிதன் இருக்கக்கூடாது, இவர்களை எல்லாம் கொன்று குவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வெறி பிடித்த மனிதனாக இருந்தார். ஒரு கட்டத்தில் சுமாமாவை கைது செய்து வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அமரக்கூடிய பள்ளிவாசலிலே அவரை சங்கிலியால் கட்டி வைக்கப்படுகின்றது கைதியாக. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய செயல்களை பார்க்கிறார் கைதியாக இருக்கக்கூடியவர். ஒரு நாள், 2 நாள், 3 நாட்கள் பள்ளிவாசலிலே ஒரு தூணிலே கட்டப்பட்டு அவர் கைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நபிகளார் தன்னுடைய மக்களோடு எப்படி பேசுகிறார், எதையெல்லாம் செய்கிறார், எதையெல்லாம் மக்களுக்கு கட்டளையிடுகிறார், இவை அனைத்தும் கவனித்த அந்த இஸ்லாமிய எதிரியாக இருந்த சுமாமா அவர்கள் 3 நாட்களுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவருக்கு விடுதலை என்று சொன்ன பிறகு அந்த விடுதலையை அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பார்த்து, உங்களை நான் தவறாக புரிந்து கொண்டேன், மார்க்கத்தை தவறாக புரிந்து கொண்டேன், இந்த மார்க்கம்தான் உண்மையான மார்க்கம், நீங்கள் தான் மக்களுக்கு உண்மையான தூதர் என்று சொல்லிவிட்டு அந்த நேரத்தில், அந்த நொடியில் சுமாமா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னிலையில் இன்றைக்கு சொல்கிறார்களே, முஸ்லிம் அல்லாதவருடைய கழுத்திலே வாளை வைத்து இஸ்லாத்தை பரப்பினார்கள் என்று சொல்கிறார்களே, அவர்கள் எல்லாம் கவனிக்க வேண்டும். எதிரியாக இருந்த சுமாமாவுடைய கழுத்திலே எந்த ஒரு வாளையும் வைக்கவில்லை, இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று எந்த விதமான பிரச்சாரமும் செய்யவில்லை, எந்த விதமான கட்டளையும் விடவில்லை. ஆனால் 3 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய செயல்களை பார்த்து தாமாக சுமாமா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னிலையில் சொல்கிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்கிறார். ஒரு ஆட்சி தலைவர் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் செய்யக்கூடிய அந்த செயலை பார்த்து அவரை நேசிப்பது மட்டுமல்லாமல், அவர் எந்த மார்க்கத்தை நேசித்தாரோ, எந்த மார்க்கத்தை கடைபிடித்தாரோ, அந்த மார்க்கத்தையும் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய இறை தூதரையும் நானும் ஏற்றுக்கொள்வேன் என்கின்ற அந்த நிலைக்கு வந்தார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்புகளை, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆட்சி செயல்களை நாம் ஒவ்வொருவரும் இது போன்ற வரலாறின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய செயல்களை பார்த்து இவரை போலவே என்னுடைய பிள்ளை வர வேண்டும், நானும் இவரை போலவே வளர வேண்டும் என்கின்ற ஆசை நமக்கு வருமா? மற்ற சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை விட்டுவிடுங்கள், இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை பாருங்கள். இன்றைக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைத்தால் போதும், அமைச்சர் பதவி கிடைத்தால் இந்த சமூகத்திற்கு நாம் பெரிதாக ஒரு உதவி செய்து விடுவோம் என்று மைக்கை போட்டு வாய்க்கெழுத பேசுவார்கள். பதவி கிடைத்த பிறகு இஸ்லாமிய சமூகத்திற்கு ஏதேனும் ஒரு நற்காரியங்களை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் அறவே இல்லாமல் போன அமைச்சர்களை பார்க்கின்றோம். இஸ்லாமிய அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் எங்கே சென்றது? இந்த பண்புகளை பார்த்து ஒருவர் இவரை போலவே நானும் இருக்க வேண்டும் என்கின்ற நேசத்தோடு இந்த மார்க்கத்தை நோக்கி வருவார்களா? மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவர்களே சொல்கிறார்கள், நேற்று வரை நான் இப்படிப்பட்ட ஒரு பதவி பெற்றால் இந்த சமூகத்திற்கு உதவி செய்வேன் என்று சொன்னார்.
ஆனால் இன்றைக்கு இந்த பதவி பெற்ற பிறகு இந்த சமூகத்தை நடு ஆற்றில் விட்டு விட்டார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அமைச்சர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு ஜனாதிபதியாக இருந்தாலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த செயல்பாடுகளை, அல்லாஹ்வுடைய தூதருடைய அணுகுமுறைகளை இவை பார்த்து 3 நாட்களில் ஒருவர் இஸ்லாத்தையே தழுவினார் என்கின்ற வரலாறு அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டதாக இருக்கின்றது. இத்தகைய பெருமைக்குரியவர் நம் உயிரினும் மேலான அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலும் இறை தூதராக, ஆட்சி தலைவராக இருந்தாலும், ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் நபிகள் பெருமானார் அவர்கள் தன் மக்களுக்கு சொல்ல வேண்டிய, எடுத்துரைக்க வேண்டிய உபதேசங்களை, மார்க்க பணிகளை ஒவ்வொரு நாளும் அதை சரியான முறையிலே கடைபிடித்தார்கள் என்பதை வரலாறு சொல்கின்றது. இன்றைக்கு பாரு, ஏதாச்சும் ஒரு சாதாரண ஒரு பதவியில் இருப்பாரு, விழுந்து விழுந்து மார்க்க பணியை செய்வாரு, விழுந்து விழுந்து தொழுவாரு. அதே மனிதனுக்கு ஒரு உயர்ந்த ஒரு பதவி கிடைத்து விட்டது என்று சொன்னால் தான் செய்த அழைப்பு பணியை விட்டு விடுவார்கள், தன்னுடைய வழக்கத்தை குறைத்து விடுவார். கேட்டா நான் இப்படி ஆயிட்டேன், அப்படி ஆயிட்டேன், வேலை பலு, அது இதுன்னு சொல்லி எந்த நன்மையை நோக்கி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செல்ல வேண்டுமோ அந்த நன்மையை உலகத்தில் அப்படியே குறைத்துக் கொள்வார். காரணம் பதவி மோகம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றில் பார்க்கிறோம், ஒரு ஆட்சி தலைவராக, ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியாக, அல்லாஹ்வின் புறத்திலே இறை தூதராக இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் தான் செய்ய வேண்டிய அழைப்பு பணி, கடமை, அவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் முழுமைப்படுத்தினார். அதன் மூலமாக ஏராளமானவர்கள் இந்த மார்க்கத்தை அறிந்தார், அறிந்து இந்த மார்க்கத்தை நோக்கி வந்தார் என்கின்ற வரலாறு அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு. நண்பனாக இருந்தாலும் சரி, அண்டை வீட்டாராக இருந்தாலும் சரி, அவர்களோடு கருணை உள்ளத்தோடு, கருணை பார்வையோடு அனுசரித்து, விட்டு கொடுத்து, மன்னிக்கக்கூடிய தன்மையோடு வாழ்ந்த ஒரு வரலாறு இந்த உலகத்தில் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த வரலாறுக்கு சொந்தக்காரர் அனலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இல்லை என்று சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி. ஆனால் தன்னுடைய வீட்டுக்கு சென்று பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் படுப்பதற்கு ஒரு பஞ்சுமெத்தை இருக்காது. நிறைய பயான்ல நம்ம கேட்டிருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய முதுகிலே தழும்புகள் விடக்கூடிய அளவிற்கு ஈச்சமரப்பால் அந்த இலையிலே படுத்து உறங்கினார். அதை பார்த்த உமர் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார். வரலாறு சொல்கின்றது. பார்த்த உமர் அவர்கள் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, சற்று சுற்றி பாருங்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டுடைய மன்னர்கள் எல்லாம் அவர்கள் பஞ்சுமெத்தையில் படுத்து உறங்குகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஏகபோகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த நாட்டுடைய ஜனாதிபதியாக இருக்கிறீர்கள், ஏன் இவ்வளவு சிரமப்படுகிறீர்கள் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு எளிமையை போதித்தவர், எளிமையாக வாழ்ந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். உலகத்தை பற்றி யோசிக்கவில்லை. இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த பிறகு நாம் செல்ல வேண்டிய மறுமையுடைய வாழ்க்கையை பற்றி சிந்தித்து வாழ்ந்தவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். எந்த நேரமும் அல்லாஹ்வுடைய தூதரத்துல மறுமையுடைய அச்சம், மறுமையுடைய சிந்தனை இருக்கும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு காரியங்களும், ஒவ்வொரு பேச்சுக்களும் செய்யக்கூடிய அந்த செயல் நன்மைக்குரியதாக இருந்தது. இன்றைக்கு சொல்ல முடியுமா? முஸ்லிம்கள் கடையில், வியாபாரிகளாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கடையில் நம்பி ஒரு பொருளை வாங்கலாம். அங்கே அவர்கள் நீதமான ஒரு நிலைநாட்டுவார்கள். அவர்கள் எந்த விதமான கலப்படங்கள் செய்ய மாட்டார்கள், இடையில் எந்த விதமான கலப்படம் செய்ய மாட்டார்கள் என்று எல்லா முஸ்லிம் வியாபாரிகளுடைய கடையை நோக்கி நாம் சொல்ல முடியுமா? இருக்கிறார்கள்.
அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவர்கள், அல்லாஹ் பாதுகாத்த சில நபர்களை தவிர பெரும்பான்மையான முஸ்லிம் வியாபாரிகள் எப்படி ஆகிவிட்டார்கள்? முஸ்லிம் கடையா, பாய் கடையா, போவேனாப்பா, பொய்யா பேசுவான், ஒரு விலைக்கு 2 விலை சொல்லுவான், கலப்படம், எடை மோசடி எல்லாமே யார் செய்வா? பாய்ங்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இஸ்லாமிய மக்களில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுடைய பெயர் வந்து விட்டதா இல்லையா? இன்றைக்கு பேசுறாங்க. இதே பாருங்க, இந்த மவுண்ட் ரோடுன்னு சொல்றோமே, மவுண்ட் ரோட்ல ரிச்சி ஸ்ட்ரீட்னு ஒரு பஜார் இருக்கு, எலக்ட்ரானிக்கல் பொருள், இன்னைக்கு செல்போன் பஜார்னு ஆயிடுச்சு. ஒரு காலத்துல அந்த பஜார்ல இருக்கக்கூடிய வியாபாரிகள் யார்? எல்லாமே முஸ்லிம். 100% இஸ்லாமியர்களுடைய கடை. இன்றைக்கு பாருங்க, 10% கூட இஸ்லாமியர்களுடைய கடை கிடையாது. எல்லாமே யார் இருக்கா? எல்லாமே குஜராத்தி, ராஜஸ்தானு, அங்கிருந்து வந்த மார்வாடிகள் தான் அங்க கடை வைத்திருக்கிறாங்க. அவர்கள் கீழே என்ன யார் வேலை செய்யறான்னு பார்த்தா நம்ம முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. அங்க போய் ஒரு பொருள் வாங்குறதுக்கு ஒரு கடையில, ஒரு டீ கடையில போய் விசாரிங்களேன். இந்த மாதிரி ஒரு செல்போனுக்கு பேட்டரி வாங்கணும், இந்த பேட்டரி போய் இந்த கடையில வாங்கட்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு முஸ்லிம் கடையை காமிச்சா டீ கடைக்காரன் சொல்லுவான், ஜி அந்த கடைக்கு போவாதீங்க, அவன் பொய்யா பேசுவான். அந்த பாய் இருக்கானே, 10 ரூபா பொருள் 30 ரூபான்னு சொல்லி நீங்க 20 ரூபான்னு சொன்ன பிறகு அவன் 25 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி வித்துருவான், பொய்யா பேசுவான். போய் மார்வாடி கடைக்கு போங்க, அவன் ஒரே ஒரு விலையை சொல்லுவான், சொல்லக்கூடிய விலையில குறைக்க மாட்டான், அதிகப்படுத்த மாட்டான், சொல்லக்கூடிய அந்த விலை சரியான விலையை சொல்லுவான். யாருக்கு இந்த பெயர்? வியாபாரத்தில் நேர்மை, நீதம், எடை மோசடி இல்லை, கலப்படம் இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதை கடைபிடித்து காட்டியவர் யார்? நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு கோதுமை விற்கக்கூடிய வியாபாரிங்க, அந்த வியாபாரி என்ன பண்றாரு சொல்ல, மழையில நனைஞ்ச கோதுமை ஈரமா இருக்கு, ஈரமா இருக்கக்கூடிய கோதுமை என்ன ஆகும்? எடை போட்டோம்னு சொல்ல 3/4 கிலோ கோதுமை 1 கிலோன்னு காட்டும். அப்ப இவர் என்ன பண்றாரு? ஈரமா இருக்கக்கூடிய கோதுமையை அந்த மூட்டைக்கு கீழே வச்சு காஞ்சி இருக்கக்கூடிய கோதுமையை மேல போட்டு மக்களை ஏமாற்ற பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தெரிகிறது, நபிகளார் அந்த மூட்டையை பார்த்து கையை உள்ள விட்டு ஈரமா இருக்கக்கூடிய அந்த கோதுமையை எடுத்து அந்த வியாபாரியை கண்டித்து, இது நீ செய்வது தவறு, ஹராம், செய்யக்கூடிய அந்த செயலுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கேள்வி இருக்கின்றது. அல்லாஹ் இதை பற்றி விசாரிப்பான் என்று சொன்னால் உன்னிடத்தில் பதில் இருக்காது, பதில் இல்லாத நீ நரகத்துக்கு செல்வாய் என்று சொல்லக்கூடிய வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நேர்மைக்கும் நியாயத்திற்கும் புகழ் பெற்ற ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். இதை எடுத்து சொன்னவர், கடைபிடித்தவர் தான் நம்முடைய உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்தில் சொல்லிக்கிட்டே போகலாம். நீதி சொல்லக்கூடிய நீதி அரசனாக இருந்தார் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். ஒரு பெண், ஃபாத்திமா என்ற பெயரை வைத்த ஒரு பெண், அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு பொருளை திருடுறாங்க. அந்த பெண் ஒரு உயர்ந்த குலத்தை சேர்ந்த பெண். அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நெருக்கமான ஒரு மனிதனிடத்துல தூது சொல்லி அனுப்புறாங்க. அந்த பெண்ணு ஒரு உயர்ந்த குலத்தை சேர்ந்தவங்க, ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, அது அந்த பெண்ணுக்கு திருடினதுக்காக எந்த ஒரு தண்டனையும் கொடுக்க வேண்டாம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லப்படுகின்றது. அந்த நேரத்தில் நபிகளார் சொல்கிறார்கள், இந்த திருட்டு என்பது இஸ்லாத்தில் மிக மோசமான செயல் என்று கருதப்பட்டது. இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை உள்ளது. என் மகள் ஃபாத்திமா திருடினாலும் திருடிய அந்த கையை நான் வெட்டியே தீர்வேன் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் சொன்ன தலைவர்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி மார்க்க விஷயத்திலும் சரி, உலக விஷயத்திலும் சரி, ஒரு நீதி அரசனாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு போதிக்கக்கூடிய போதகராக இருந்தாலும் சரி, அனைத்திலும் 100% அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தான் செய்த செயல்கள் தான் உலகத்தில் இன்று வரை நபிகள் பெருமானாருடைய பெயரை சொன்னாலே முன்மாதிரி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய செயல்கள் இருந்தது. இப்படிப்பட்ட தூதர் தான் உலகத்தில் நாம் எல்லாம், அவருடைய சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம் எல்லாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும், எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும், எதையெல்லாம் தன்னுடைய வாழ்வில் தவிர்த்துக் கொள்ள வேண்டும், எது நமக்கு அல்லாஹ் ஹலாலாக்கி வைத்திருக்கின்றான், எது நமக்கு அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கின்றான் என்பதை அனைத்தும் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பாடமாக எடுத்துரைத்தார்கள். இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம் இடத்துல கேட்டு பாருங்களேன். இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இந்தியாவை தாண்டி இருக்கக்கூடிய அரபு தேசத்தில் துபாய், கத்தர், சவுதி, மக்கா, மதீனா, எந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம் இடத்துல போய் கேட்டு பாருங்க, முகமது நபியை நீ நேசிக்கிறாயா, அல்லாஹ்வுடைய தூதரை நீ நேசிக்கிறாயா என்று கேட்டால், அவன் தொழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஐவேளை தொழாதவனாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவனாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் சொல்வார்கள், நான் என்னுடைய தூதரை என் உயிர் மேலாக நேசிக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னதை நான் என்னுடைய வாழ்க்கை நெறியாக நான் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்று சொல்வார்கள். சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன சொன்னார்களோ, எதை நமக்கு பாடமாக வழங்கினார்களோ, எதை நாம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கற்றுத்தந்தார்களோ, அந்த செயல்கள் தான் தங்களுடைய வாழ்வில் கடைபிடிக்கிறார்களா என்று கேட்டால், அல்லாஹ் பாதுகாத்த சில மனிதர்களை தவிர இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய பெரும்பான்மையான மனிதர்கள் நபிகளாரை நேசிக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு, நபிகளாருடைய மார்க்கத்தை தான் நாமும் கடைபிடிக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு, உலகத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அல்லாஹ்வுக்கு கோபமூட்டக்கூடிய, நபிகளாரை இழிவுபடுத்தக்கூடிய செயல்களை தான் இன்றைக்கு அதிகமான முஸ்லிம்கள் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆனா சொல்லும் பொழுது என்ன செய்யறோம், ரசூலாவை நம்ம நேசிக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை நாம உயிருக்கு மேலா நேசிக்கிறோம் சொல்வார்கள். சொல்லக்கூடியவர்கள் உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை மட்டும்தான் செய்கிறார்களா என்று கேட்டால், நபிகளாரை இழிவுபடுத்தக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். தமிழ்ல கூட சொல்லுவாங்கல்ல, சொல்லிலே சுல்தான், செயலிலே ஷைத்தான், சொல் ஒன்று செயல் ஒன்று. சொல்லும் பொழுது அல்லாஹ், ரசூல், சுன்னத், நஃபீல், மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு பேசுவாரு. சொந்த வாழ்க்கையில பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த மார்க்கமும் சொன்ன செயல்களுக்கு மாற்றமாக இருக்கும். எந்த அளவிற்குன்னு சொன்ன, இன்றைக்கு வாழக்கூடிய முஸ்லிம்களை பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அப்படித்தானே? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்னால், நம்முடைய வணக்கங்கள், நம்முடைய சிக்கிர்கள், நம்முடைய பிரார்த்தனைகள், நம்முடைய கோரிக்கைகள், நம்முடைய தேவைகள், இவை அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே முறையிடக்கூடியதாக இருக்கணும். அதே அர்த்தம் நம்ம நிறைய நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை தானே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, இந்த முஹம்மதை நான் பின்பற்றுகின்றேன் என்று சொல்லக்கூடியவர்கள் உலகத்தில் அல்லாஹ்வை வணங்கிவிட்டு நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன அந்த செயலை மட்டுமே கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்வென்று சொல்லிவிட்டு
செயலிலே பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்தக்கூடியதை பார்க்கிறோம். எப்படி? பிரார்த்தனை என்பது அது ஒரு இபாதத்து. இந்த பிரார்த்தனை யாரிடத்துல வைக்கணும்? அல்லாஹ்விடத்துல மட்டும்தான் வைக்கணும். அல்லாஹ்வை தவிர பிரார்த்தனைக்கு உரியவர் வேறு யாருமே இல்லை. யாரிடத்துல நம்ம பிரார்த்தனை கேட்க முடியாது, கேட்கவும் கூடாது. ஆனா இன்றைக்கு பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வருடத்தில் ஒவ்வொரு மாதங்களை கொடுத்திருக்கிறான். இந்த ஒவ்வொரு மாதத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு சிறப்புகளை கொடுத்திருக்கிறாங்க. அந்த சிறப்புகளை எல்லாம் இன்றைக்கு எப்படி பயன்படுத்துறோம்? முஹர்ரம் மாதத்துக்குன்னு சிறப்பு இருக்கு. முஹர்ரம் மாதம் என்றால் என்ன? முஹர்ரம் மாதத்துடைய தேதி 9, தேதி 10ஆம் நாள், இந்த 2 நாட்கள் நாம் நோன்பு வைக்க வேண்டும். இது நம் மீது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடமைக்கு நிகரான நோன்பு என்று சொல்றாங்க. ஆனால் முஹர்ரம் மாதம் என்றால் முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரமும் நினைவூட்டமும் என்ன? அல்லாஹ் பாதுகாத்தவர்கள். அதை நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். பொதுவா எல்லாரும் சொல்லல, அல்லாஹ் பாதுகாத்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையானவர்கள் முஹர்ரம் மாதம் வந்தால் முஹர்ரம் மாதம் வந்துவிட்டது என்று எப்படி கூறுவாங்க? சொல்வாங்கன்னா பஞ்சாவை வச்சுதான் கணக்கு சொல்வாங்க. பஞ்சாவை பார்த்துட்டாங்கன்னு சொன்ன முஹர்ரம் மாதம் வந்துருச்சு. எப்படி சொல்லுவாங்க? உருது பேசக்கூடியவர்களுடைய லாங்குவேஜ் ஏக் கன், அதாவது முஹர்ரம் 1, முஹர்ரம் के 1 तारीख சொல்ல மாட்டாங்க. एक खन, 2 खन, 3 खन, 4 खन, 5 खन, 6 खन, 7 खन, 8 खन, 9 खन, 10 खन முடிஞ்சிருச்சு. ஒரு மாசத்துல எத்தனை நாட்கள்? 30 நாட்கள் அல்லது 29 நாட்கள் அல்லது 31 நாட்கள். 11 खन எங்க போச்சு? 12 खन எங்க போச்சு? 13 खन, 14 खन, 15 खन, 16 खन சொல்லுங்க. கிடையாது. சடங்கு. யார் சொல்லி கொடுத்தா? யாருங்க சொல்லி கொடுத்தா கேட்டா, முஹர்ரம் மாதம் 1ஆம் தேதி வந்த உடனே ஏக் கண் ஆஷிர் கானா, அதாவது ஒரு சாலையை மறைத்து ஒரு மண்டபத்தை போட்டு அதுக்குள்ள ஒரு பித்தளை தகடத்தை பஞ்சாவா கையா வெட்டி வச்சிருவாங்க. அதை ஒரு விழாவாக கொண்டாடுவது. அதுவும் தென் சென்னை மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லவே வேண்டாம். डिजाइन डिजाइन पंजा 12 इमाम का पंजा எப்போ வருவாரு? रात के 12 बजे आएंगे वो लोग. चोर पंजा என்னது? चोर पंजा திருட்டுதனமா வரக்கூடிய பஞ்சா. நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு நல்லா வெளிச்சமா இருக்கக்கூடிய நேரத்துல வர மாட்டாரு. 12 இமாம் நைட்ல கமுக்கமா வருவார். நைட்டு 12 மணிக்கு அதை பாக்குறதுக்கு வீட்டுல இருந்து கும்பல் கும்பலா கிளம்பி போய் அண்ணா நிப்பாரு, இப்படி அண்ணா சிலை அது பக்கத்துல போய் நின்னுரு. என்னன்னு கேட்டா 12 इमाम आते ही 12 इमाम आते ही 12 इमाम आते ही कौन सा मस्जिद के 12 इमाम मिलको आते ही அப்படின்னு பார்த்தா அந்த 12 இமாம் இல்லங்க, இந்த பஞ்சாக்கு பேர் தான் 12 இமாம். இவர் ரொம்ப ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்? வருஷம் ஃபுல்லா கோர்ட்ல இருப்பாரு, வருஷத்துல 10 நாள் மட்டும் வெளியே இருப்பாரு. அப்போ ஜெயில் கைதி. என்ன சொல்லணும் அவரை? எப்படி நீங்க 12 இமாம் சொல்றீங்க? ஜெயில் கைதி. ஜெயில் கைதி முஹர்ரம் மாதத்துடைய 10 நாள்ல பரோல்ல வராரு. போலீஸ் பாதுகாப்போட சுத்திட்டு மறுபடியும் போயிடுறாரு. கைதி தானே. இவருக்கு பெரிய அப்படியே இது இருக்கான், ஷிஃபாத் இருக்கான். கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களை கூட்டிட்டு போய் ஒரு பெரிய ஒரு கொம்பு வித்திருப்பாங்க, அதை வாங்கி அந்த 12 இமாம் மேல தட்டுல கல்யாணம் ஆயிடுமா. இது ஒரு சடங்கு. ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு சடங்கு. வீட்டுல இருக்கக்கூடிய கோதுமையை எடுத்து மாவாக்கி அதை ரொட்டி ஆக்கி அதை சுட்டு அதை அப்படியே கட்டிக்கிட்டு நேரா பீச்சுக்கு போறான். மெரினா பீச்ல காலையில வாக்கிங் போறவங்க தெரியும். அந்த மெரினா பீச்ல எத்தனை பேர் 1க்கு போனா 2க்கு போனான்றது. அந்த தண்ணியில போய் இறங்கிட்டு 5 அம்மா அந்த ரொட்டியை இப்படி புடிச்சுக்கிட்டு, ஜெய் துமாரி क्या रोटी? मेरी बरकत की रोटी, मेरी हरकत की रोटी देव जी. बरकत की रोटी इधर, हरकत की रोटी इधर. जय तुम्हारी क्या की रोटी? मेरे बेटे को सऊदी को भेजना, उसकी रोटी. मेरे बेटी को जवाई देव जी रोटी. यार சொன்னாரு?
அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதா? நான் கேட்கிறேன், உயிரினும் மேலான இறை தூதர் என்று சொல்கிறீர்களே, இந்த இறை தூதர் இப்படிப்பட்ட சடங்குகளை நமக்கு சொல்லி தந்தார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மேலும் சொன்னார்கள், குல்லு பித்அத்தின் தலாலா குல்லு தலாலத்தின் ஃபின்னார். மார்க்கத்தின் பெயரால் நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு புதுமை அனாச்சாரம், ஒவ்வொரு அனாச்சாரமும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்துகளும் உங்களை நரகத்தில் அழைத்து செல்லும். அப்படிப்பட்ட எச்சரிக்கை விடுத்த இறை தூதருடைய பெயரை வைத்துக் கொண்டு என்னென்ன கூத்துன்றீங்க? ஜான்ஜாங்கா ரோட்ல முடிச்சிருங்க. ஜான்ஜாங்கா ரோட்ல இந்த முஹர்ரமுடைய மாசத்துல பாருங்களேன், ஆட்கன், அந்த ஆட்கன் நீங்க போனீங்கன்னா ஒரே ஒரு பஞ்சா இருக்கும், பார்த்திருப்பீங்க. 3 மணி நேரம் அந்த பஞ்சாவை போட்டு பூவை போடுவாங்க, அப்படியே பூ மாலையை போடுவாங்க, பத்தி சேரா அப்படியே என்னென்னமோ கட்டி கட்டி ஒரு மாப்பிள்ளை ஒரு பொண்ணு அலங்கரிக்கிற மாதிரி அலங்கரிச்சு எங்கடா தூக்கிட்டு போறீங்கன்னு பார்த்தா நேரம் அந்த மையத்தை தூக்கிக்கிட்டு அந்த நெருப்பு போல்தின் 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 ஓடிட்டு மையத்தை தூக்கி போட்டுருவாங்க. கேட்டா அல்லாஹ் இமாம் हसन हुसैन, इमाम हुसैन हसन हुसैन को खुश करे तो रसूलुल्लाह खुश होंगे. हसन हुसैனை நாம் சந்தோஷப்படுத்தலனா அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய தாத்தா அவர் சந்தோஷப்படுவாரு. யார் சொன்னா? இந்த மாசத்துல பாருங்களேன், ரபியுல் அவ்வல், இந்த மாதம் இபாதத்துகளை அதிகரிக்கக்கூடிய மாதம். நம்முடைய இபாதத்துகளை சிக்கிரங்களை அதிகரிக்கக்கூடிய மாதம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கற்றுத் தருகிறார். ஆனா இந்த மாதத்துல நடக்கக்கூடிய கூத்துக்கள் பாருங்களேன், இஸ்லாமிய சமூகத்துல அதிகமான இபாதத்துகளையும் சிக்கர்களையும் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த அந்த இறை தூதரை வைத்து ரசூலா இந்த மாதத்துலதான் பிறந்தாங்க, மீலாது நபி. ரசூலா சொன்னாங்களா, நான் இந்த தேதியில பிறந்த ஒவ்வொரு ஆண்டும் நீங்க என் பேரை வச்சு மீலாது நபி என்று சொல்லி நீங்க ஒரு ஃபங்க்ஷன் விழா கொண்டாடுங்க அப்படின்னு சொன்னார்களா? பிறந்த நாள் கொண்டாடுவதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வெறுத்தார்கள். பிறந்த நாள் கொண்டாடக்கூடியவர்கள் நாசமாக போய்விடுவீர்கள் என்று சொன்னார்கள். சொன்ன அந்த தூதருடைய பெயரை வைத்து மீலாது நபி கொண்டாடுறாங்க. எப்படி கொண்டாடுறாங்க தெரியுமா? ஒரு 2 வருடத்துக்கு முன்பாக, இப்ப நமக்கு வரதில்லை, பிளாக் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு நியூஸ் வருது. இந்த நிகழ்ச்சியுடைய ஏற்பாடுகளுக்காக வசூலுக்கு வருவாங்க. இந்த லைட்டு, சேரு, மேடை, இதுக்கெல்லாம் பெரிய பொருளாதார செலவாகி இருக்கு. உங்களால் முடிந்த அளவிற்கு பொருளாதாரத்தை வாரி வழங்குங்க. நீங்க தரக்கூடிய பொருளாதாரம் தான் அடுத்தடுத்த இது போன்ற நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வெறுத்த அந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தை இன்னைக்கு எப்படி கொண்டாடுறன்னு சொன்னா, வாட்ஸ்அப்ல ஒரு நியூஸ் வருது, ஒரு வீடியோ காட்சி. அந்த வீடியோ காட்சியை டவுன்லோட் பண்ணது அந்த எம்பி தான் வேஸ்ட், நெட் தான் வேஸ்ட். நமக்கு ஏதோ முக்கியமான ஒரு வீடியோவா இருக்குன்னு டவுன்லோட் பண்ணி பார்த்தா ஒரு பெரிய ஒரு ஹாலு. அந்த அந்த இடத்துல பார்த்தோம் சொன்னா எல்லாமே ஓரளவுக்கு வயசான ஆளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தோற்றத்துல எல்லாருமே இருக்கிறாங்க. அப்படியே அந்த வீடியோ ஆலிம் அந்த ஹஜ்ரத்துக்கெல்லாம் காட்டுது. காட்டிட்டு கடைசி அந்த வீடியோ போகுது, ஒரு 6 அடி உயரத்துல ஒரு கேக்கு. கேட்கவே காமெடியா இருக்கு பாருங்க. 6 அடி உயரத்துல கேக்கு. என்ன இது கேக்கெல்லாம் வச்சிருக்காங்களே, சரி ஹஜ்ரத்துமார்கள் குர்ஆன் ஓதுவாங்க போல இருக்கு, பசிக்கும் போது கேக் எடுத்து சாப்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சா, கொஞ்ச நேரத்துல அந்த வீடியோல ஒருத்தர் நடக்க முடியாத அளவிற்கு வயது முதிர்ந்த ஒரு ஹஜ்ரத்து வராரு. அவருக்கு நியூரோ ப்ராப்ளம் இருக்கும் போல இருக்கு. வரும்போதே கையெல்லாம் உதறுது. அந்த ஹஜ்ரத் வராரு, அந்த கேக்கு பக்கத்துல நிக்கிறாரு. நின்ன உடனே ஒரு பிளாஸ்டிக் உடைய கத்தி எடுத்து கொடுக்குறாங்க ஹஜ்ரத் கிட்ட. அப்படியே அந்த கையெல்லாம் உதறுது இல்ல, இந்த நியூரோ ப்ராப்ளம். அந்த ஹஜ்ரத் கையை ஆடிக்கிட்டே என்ன பண்றாரு, பக்கத்துல இருக்கக்கூடியவர் அவர் கையை சப்போர்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி அந்த கேக்க அப்படியே வெட்டுறாரு. அவரை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே ஹாப்பி பர்த்டே யா ரசூலல்லாஹ், மாஷா அல்லாஹ். யாருக்கு ஹாப்பி பர்த்டே?
ஹாப்பி பர்த்டே யா ரசூலல்லாஹ். ஒருவேளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உயிரோடு அந்த சபையில் இருந்திருந்தால் காலில் இருக்கக்கூடிய செருப்பு கழட்டி அடிச்சிருப்பார். அடி செருப்பால நாய ஏன் பேரை வச்சு நீ பர்த்டே கொண்டாடுறியா? கொண்டாட கூடாது என்று சொன்ன என்னை என் பெயர் வைத்து பிறந்த நாள் கொண்டாடுவது? கேட்டா அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்கின்றோம், உயிரும் மேலாக நேசிக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு மௌலூத் ஓதக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அந்த கஃபாருல் ஹதாயா யாரிடத்துல சொல்ல வேண்டிய வார்த்தை? எங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவர்களே யாரிடத்துல? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை. ரசூலா பாவத்தை மன்னிப்பார்களா? நான் மன்னிக்கக்கூடியவன், மன்னிக்கக்கூடிய ஆற்றல் இடத்துல இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏதேனும் ஒரு இடத்துல சொன்னதாக வரலாற்றில் பார்க்க முடியுமா? பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் ரப்புல் ஆலமீன், அவனை அடையாளப்படுத்தியவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டிய பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு பாவங்களை மன்னிக்கக்கூடியவரே, எப்படி எப்படி டிசைனா பாட்டுங்க. உண்மையில அந்த பாட்டுல நம்ம மூளையில ஏத்த கூடாதுன்னு சொன்னா ஏத்தல. சினிமா பாட்டு அடிச்சு உர்றா மௌலுது. அந்த இந்த மொழி அந்த மொழி எல்லாம் கிடையாது. தமிழ், ஹிந்தி, உருது எல்லாத்தையும் போட்டு மௌலுது அடி அடி நடிக்கிறாங்க. உருதுகாரங்களும் தெரியும். ஒரு மௌலுது டைப்ல இருக்கக்கூடிய ஒரு ஹவாலி ஒரு பாட்டு, ஃபேமஸான ஒரு பாட்டு. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பாட்டுன்னு பாருங்க. அந்த ஹவ்வாலி பாடின அந்த பாடகர் அந்த காலத்திலே கோடீஸ்வரன் ஆயிட்டாரு. அவ்வளவு சப்போர்ட். என்ன பாட்டு? அப்படியே அந்த பாட்டு வரும்போது பில்டப் பார்க்கணுமே, மியூசிக் டொயின்னு விடுவார் அவர். விட்டுட்டு பரத ஜோலி. ஜோலினா என்னங்க? நான் கேட்கிறேன், தாய்மார்கிட்ட கேட்கிறேன், ஜோலினா என்ன? தாய்மார்கள் ஜோலி என்று சொன்னால் தன்னுடைய கர்ப்ப பயிரை தான் காட்டுவாங்க. ஆங்கிலத்தில் கேட்டால் இந்த பைய காட்டுவாங்க. இவர் பாட்டு பாடுறாரு, பரத ஜோலி மேரி யா முஹம்மது லௌட் கே நா ஜாऊंगा खाली. நீ போவே மாட்டே. முஹம்மது போய் கேட்கிறார், என்னுடைய பையன் ஒப்பி விடுங்க. நீங்க அந்த பையன் ஒப்பலன்னு சொன்ன நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். அவர் கொடுக்க மாட்டார், நீ போக மாட்டேன். அப்படியே உட்கார்ந்து சாப்பிடாங்க. இந்த பைய ஆண்கள் சொல்லக்கூடிய பை, அதுல பணம் தான் இருக்கும். அந்த பணம் நம்மிடத்துல வர வேண்டும் என்று சொன்னாலும் அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும். பெண்கள் சொல்லக்கூடிய பை, தன்னுடைய கர்ப்பப்பை, அந்த கர்ப்பப்பையில குழந்தை வர வேண்டும் என்று சொன்னாலும் அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இந்த செயலை செய்யவே முடியாது. ஆனா இவரு உட்கார்ந்து பாடுறாரு மௌலூத் பாட்டு, பரத ஜோலி மேரி யா முஹம்மது. யாருகிட்ட கேட்கிறீங்க? கேட்டா சர்க்காரே ரசூல் மேரே ஆக்கா, எப்படி உருவல பில்டப் தான். மேரே பியாரே நபி இதெல்லாம் சொல்றியப்பா, அந்த பியாரே நபி சொல்லக்கூடிய செயல்களை நீ கரெக்டா கடைபிடிக்கிறியா அப்படின்னு கேட்டா பதில் கிடையாது. தர்காவுல போய் நிக்கிறான், கொடிமாரத்தை பார்த்த உடனே கையை தூக்குறான். பாத்தியா அப்படின்னு சொன்ன உடனே எங்கப்பா பாத்தியா, போன உடனே பாத்தியா பிரியாணி கொடுத்தா எடுத்து கும்பிட்டு சாப்பிடுறான். கீர் பூரி பாத்தியா. நாம செய்யக்கூடிய கீரும் பூரியும் ஆனத்துக்கு காட்டிடக் கூடாதா? கேட்டா சோப் வச்சாங்க. எல்லாமே அலாச்சாரம் அலாச்சாரம் அலாச்சாரம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி நன்மைகளை பெற்று அந்த நன்மைகளோடு சுவனத்துக்கு செல்ல வேண்டும் என்கின்ற பாதையை, அந்த பாடத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றோம், அல்லாஹ்வுடைய தூதரை நாம் பின்பற்றுகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதையெல்லாம் விரும்பவில்லையோ, எதுவெல்லாம் நரகத்திற்கு செல்லக்கூடிய செயலாக இருக்கின்றதோ அத்துணை செயல்களும் இன்றைக்கு மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்யவில்லை. இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் பாதுகாத்த சிலரை தவிர ஏராளமானவர்கள் இந்த செயலை செய்யக்கூடியதை பார்க்கிறோம்.
ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, அழகிய முன்மாதிரி என்று சொல்லக்கூடிய இறை தூதருடைய சமுதாயமாக இருக்கின்றோம். இந்த சமுதாயத்தை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குந்தும் கைர உம்மதி உக்ரிஜத் லின்னாஸ், நான் படைத்த சமுதாயத்திலேயே சிறந்த சமுதாயம் முஹம்மதுடைய சமுதாயம் என்று சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சான்றை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஏன் அல்லாஹ் இப்படி சொல்லணும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை சொல்லிட்டு சொல்ற, இவர்கள் தான் நன்மையை கண்டால் ஏவுவார்கள், தீமையை கண்டால் தடுப்பார்கள். அப்ப இன்றைக்கு நம் சமூகத்திலே பெரும்பான்மையானவர்கள் தீமை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த தீமைகளை எடுத்து சொல்லக்கூடிய, முன்னாடி நிற்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றோம் என்று சொல்கின்றோமோ, சொல்லக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றோம் என்கின்ற வார்த்தை வாயினால் முன்மொழிவது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு செயலிலும் நாம் செய்யக்கூடிய, கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதை நமக்கு தடுத்தார்களோ, இந்த மார்க்கம் நமக்கு எது ஹராம் என்று சொன்னதோ, அத்துணை ஹராமான தடுத்த செயல்களை எல்லாம் இந்த உலகத்தில் நமக்கு அதை செய்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்தாலும் அதை தவிர்த்து கொண்டு நபிகளாரை எப்படி நாம் நேசிக்கின்றோமோ அந்த நேசத்துக்குரிய செயல்களை கடைபிடித்து அதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மைகளை நமக்கு தரக்கூடிய அந்த நன்மைகளை பெற்று நாளை மறுமையில் அந்த நன்மைகளோடு சென்று சூனத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாக்கதுவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.